ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி ரெசிபி. இது செய்யறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 kg அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி, அதுக்கப்புறமேட்டு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருந்ததே பறித்து எடுத்துட்டாச்சு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அவிக்கிற பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ இன்றைக்கி நான் கறி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நம்ம அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி நச்சு போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இறங்கி வரும் சிக்கனில். அதனால் இந்த மாதிரி நான் நச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்க வெங்காயத்தோடையே சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்தால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் நம்ம சிக்கன் கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம கடிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி வெங்காயம் நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கிரேவி மாதிரி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. அது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வேகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா தோல் ரொம்ப மொத்தமாக இருந்ததுனால ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு உப்பு போட்டுமே வேகிறதுக்கு. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வெந்து வந்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். உடனே தண்ணியோ மசாலாவோ எதுவுமே சேர்த்துட வேணாம். சேர்க்காம நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயிலே நல்ல ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் அந்த கறி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுருப்பேன். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இது பெரிய டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதே அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய டேபிள் ஸ்பூன் அளவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமேட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஜீரகத்தூள் நான் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதனால் இருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதே எண்ணெயில் திரும்பவும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி விட்டுட்ருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இதையும் திரும்ப 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கிண்டி விடணும். மசாலா போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம விட்டுலாம் கிண்டக்கூடாது. நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இப்படி நம்ம பெரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகி சூப்பராக இந்த ஸ்மெல் கூட நல்லா வரும். அந்த அரோமா அந்த சிக்கனோட அரோமா அந்த எண்ணெயில் வதங்கின ஸ்மெல் நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். இது குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் கிடையாது. நல்லா பெரட்டின மாதிரி கறி தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி 1.5 கிலோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். அந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூடி போட்டு அதை வேக வைக்க வேண்டியதான். இன்றைக்கி பிராய்லர் கோழி தான் எடுத்திருக்கோம். அது ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலேயாவது ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வெந்து வர்றதுக்கு.
ஒரு 70% இருக்கும், 20 மினிட்ஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுப்பை வந்துட்டு அந்த விறகெல்லாம் கீழே இழுத்துட்டு அந்த தணல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரம் மசாலா வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா மசாலா ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ வந்து கரம் மசாலா வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அந்த டைமில் ஆட் பண்ணோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோக்கா இருக்காது. அதனால் இறக்க போகிற டைமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்லையாக இருந்துச்சு அப்படின்னா 1-2 கொதி வர அளவுக்கு வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நான் அடுப்பில் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த தணல்லே வந்து வேக விட்டுட்டேன். கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தணலில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட்டு கொத்தமல்லி இலையை வந்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து தூவி விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட போகும்போது இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுப்புலேயே அப்படியே வச்சுட்டேன். கொத்தமல்லி இந்த அளவுக்கு தான் இருந்தது நான் போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி அதிகமாகவே போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி ஐட்டமுக்கு கொத்தமல்லி வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கொத்தமல்லி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது எனக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகி அந்த வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி கறி நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே மிதந்து வரணும். இந்த மாதிரி எண்ணெய் இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஒரு சைடாக போயிட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. அந்தளவுக்கு கிரேவி வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம தோட்டத்தில் இருந்த வாழை இலையை வந்துட்டு பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் வந்துட்டு வரிசையில் உட்கார வச்சுட்டு 3 இலை வந்துட்டு போட்டிருந்தோம். ஒரே இலையில் பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு என் தம்பி பசங்க 2 பேர் தனித்தனியாக அவங்களுக்கு 2 இலை வந்துட்டு போட்டிருந்தோம். சின்னவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வேணாம், கறி மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருந்தான். பெரியவனுக்கு ரைஸ் மட்டும் வச்சுருந்தோம். எனக்கு பரிமாறுறது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் பந்தியில் உட்கார வச்சு பரிமாறுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு பரிமாறுறதுல ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்மில் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை வாழை இலை இது எல்லாத்தையும் பறித்து போட்டு நல்லா வந்துட்டு ஒரு இயற்கை காற்றோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக அவனுக்கு வந்துட்டு ரைஸ் வச்சுருந்தேன். அப்புறம் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி மட்டும்தான் சாப்பிட்டான். அவன் ரைஸ் வேணான்னு சொல்லிட்டான். கறியை வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு 2-3 பீஸ் கறியை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கிரேவியை வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஜீரகத்தூள் மட்டும் இன்றைக்கி வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா அதை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். நீங்கள் ஜீரகத்தூளும் கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஆட் பண்ணும்போது. அப்போ வந்து அந்த 2ஓட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அது ஸ்கிப் பண்ணாலுமே டேஸ்ட்டாக வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அது இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான ஒரு சாப்பாடுங்கும்போது ரொம்பவே மனநிறைவோடு வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.